ஹாய், இந்த வீடியோவில் கிட்ஸுக்கான ஒரு ஹேர் பவ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் நான் ரெகுலராக வீடியோஸ் போடுவேன். ஸ்டிச்சிங் வீடியோ, ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்ட வீடியோ, ஹேர் அக்சசரிஸ் வீடியோ, அதை ஸ்லிப் த்ரெட்டில் பேங்கிள் மேக்கிங் வீடியோ, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் பவ் மேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 சார்ட் நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோடைய இன்ச்சு எவ்வளோனா 3.2, வித்தும் 3.2, ஹைட்டும் 3.2 இன்ச்சு. இந்த மாதிரி ரெண்டு சார்ட் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் பவ் மேக் பண்ணுறதுக்கு நான் ஆர்கான்ஸாவில் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 4 ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச்சஸ் இருக்கும். 7 இன்ச்சஸில் நான் 6 ஃபேப்ரிக் இந்த மாதிரி நான் துண்டாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் கட் பண்ண சார்ட்டை மேலே வச்சு நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்து நான் இந்த ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த சார்ட் அளவில் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் ஹேர் பவ் இருக்கும். இந்த சைஸில் தான் ஹேர் பவ் இருக்கும். மார்க் பண்ணி நீங்கள் சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் ஃபேப்ரிக்கோடைய ராங் சைடில் இந்த சார்ட் வச்சு நான் மார்க் பண்ணி நான் எடுத்துட்டு இது நம்ம சார்ட்டை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஃபேப்ரிக்கோடைய ரைட் சைடு இது ரைட் சைடு, இது ராங் சைடு. இன்னொரு ஃபேப்ரிக்கோடைய ரைட் சைடு ராங் சைடு இருக்கும். இப்போ ரைட் சைடு கீழே இருக்கணும், ராங் சைடு மேலே இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், அதாவது ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கார்னரில் மட்டும் நீங்கள் கேப் விடணும். ஏன்னா கிளாத்தை திருப்புறதுக்காக ஒரு சைடில் கேப் விட்டுக்குங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இந்த இடத்த மட்டும் கேப் இருக்கும். ஃபுல்லாக இங்கே ஒரு 1/4 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை நம்ம ரைட் சைடில் திருப்பணும். இந்த இடத்த நம்ம கேப் விட்டோம் இல்லையா, அந்த கேப்பில் இருந்து இப்படி உள்ளே இருக்கிற துணியை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஒரு பென்சில் அல்லது பென் ஏதாச்சும் உள்ளே விட்டு இந்த எட்ஜஸ்லாம் நம்ம ஷார்ப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கணும். அயனிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இதை அயன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சார்ட் நம்ம கட் பண்ணி வச்சல, அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி இங்கே இது வரைக்கும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜில் இது இங்கே ஃபோல்டட் சைடு, இது அன்ஃபோல்டட் சைடு, இதுவும் அன்ஃபோல்டட். இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணால் ரவுண்ட் ஷேப் ஈஸியாக கிடைக்கும். ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இதை ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டிச் போட்டோமோ அந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி பேர்ல் பின் வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபேப்ரிக் நழுகாமல் இருக்கும். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். நான் இந்த ரவுண்ட் ஷேப்பையும் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ரவுண்டுக்கு நான் எங்கே கேப் விட்டுருக்கேன்னா, இந்த மாதிரி சென்டரில் கேப் விடணும். நாங்கள் கேப் விட்டுருக்கோம் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் ஃபேப்ரிக் டேர்ன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ராங் சைடு இல்லையா, ரைட் சைடில் டேர்ன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் டேர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
நான் 2மே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன், ஸ்கொயர் ஷேப்லேயும் ரவுண்ட் ஷேப்லேயும். இதை வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டு இப்போ 2த்தையும் ஒன்றா சேர்க்கணும். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது, இது வந்து ரவுண்ட் ஷேப். நம்ம ஓப்பன் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஓப்பன் வந்து இப்படி இருக்கணும். இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாதிரி இருக்கா, ஓப்பன் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஓப்பன் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த ரவுண்டில் இருக்கிற ஓப்பன் வந்து கரெக்டாக இது சென்டரில் வச்சுடுங்க. இது சென்டரில் வச்சு நீட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. மிஷினில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரன்னிங் ஸ்டிச், அந்த தையல் மேலேயே ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது ஆர்கான்ஸா ஃபேப்ரிக்ன்றதுனால ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு தெரியாது, அதோடய ஷேப் வந்து கரெக்டாக இல்லை. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது வேறு ஏதாச்சும் காட்டன் ஃபேப்ரிக், சேட்டின் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஓப்பன் விட்டல, அது இப்போ வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். அந்த ஃபோல்டில் அந்த ஓப்பன் வந்து மறைஞ்சிடும். அது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓப்பன் இருக்குன்னு அதை ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். இந்த மாதிரி த்ரெட் இழுத்துக்கலாம். பாருங்கள், இதுதான் பட்டர்ஃப்ளை ஷேப். இப்போ த்ரெட்டு வந்து இந்த மாதிரி சுற்றி நம்ம பூ கட்டும் போது ஒரு நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டர்ஃப்ளை ஷேப் அழகாக இருக்கா. இந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பவுலில் வந்து சென்டரில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுப்போம். அதுக்கு நீங்கள் எவ்வளோ அளவு ஃபேப்ரிக் எடுக்கணும்னா 5 இன்ச்சு 5 இன்ச்சு லென்த்தும் 2 இன்ச்சு வித்து இருக்கிற ஃபேப்ரிக் எடுத்துக்கங்க. எடுத்து இப்படி ஒரு ஃபோல்டு கொடுத்து, இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு கொடுத்து, அப்புறம் இன்னொரு ஃபோல்டு கொடுத்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு தையல் போட்டு ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இப்படி தான் ப்ளேஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்னா, இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்பை இது மேலே வச்சு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா க்ளூ கன் இருந்தாக்கா நீங்கள் வந்து க்ளூ கன் இங்கே வச்சு நீங்கள் பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கலாம். அப்படி 2 விதமாக பண்ணலாம். நான் வந்து இங்கே வந்து ஸ்டிச் தான் போட போகிறேன். இந்த ஏர்பை வந்து சென்டர் கிளிப்பில் இப்படி வச்சும் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அப்படி இல்லையா இந்த மாதிரி வந்து ஏர் பேண்ட் வச்சும் நம்ம ரெடி பண்ணலாம். நான் வந்து ஏர் பேண்ட் வச்சு தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இது வந்து ஏர்போவுடைய ஃப்ரண்ட் சைடு, இது வந்து ராங் சைடு. ராங் சைடில் இந்த ஏர் பேண்ட் இப்படி வச்சு ரெடி பண்ண ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டால் இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த ஏர் பேண்டோட நமக்கு ஃபைனலாக இங்கே ஸ்டிச் பண்ணால் இப்படி தான் கிடைக்கும். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பேக் சைடில் ஊசி நூல் வச்சு இது 2த்தையும் நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப டைட்டாக இருக்கும். இது வந்து ஏர் பேண்டோடைய பேக் சைடு. நான் ஊசி நூல் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் ஏர் பேண்ட் வந்து டைட்டாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து க்ளூ கன் இருந்தால் அதையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
கடைசியாக இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பட்டர்ஃப்ளை ஏர்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.